தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு வீட்டிற்கு 1 ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுகா ஆண்டித்தாங்கல் ஊராட்சிங்க. இது ஒரு பஸ் ரூட் சைட்டு. அந்த ஆண்டித்தாங்கல் பஸ் ரூட் சைட்லேருந்து நமக்கு 300 மீட்ரு இந்த வழித்தடம் பஞ்சாயத்தில் பொது வழிப்பாதை வழித்தடம் இருக்குதுங்க. வரைபடத்தில் வழி இருக்குது. 20 அடி வழி போயிட்டு சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுது. தார் சாலையிலேருந்து 300 அடிங்க. கிணறு மட்டும் இருக்குது. அதில் ஃப்ரீ இபி சர்வீஸ் இல்லை. பஞ்சாயத்தில் போர் சர்வீஸ் மட்டும் போட்டிருக்காங்க. சைட்டை போய் காட்டுறேங்க. இந்த 20 அடி வழிப்பாதை 300 மீட்ரு போயிட்டு சைட்டில் ஜாயிண்ட் ஆகுதுங்க. 2 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க. இந்த 300 மீட்ரு உட்புறமாக அந்த 20 அடி இதில் தான் ஜாயிண்ட் ஆகுதுங்க. இடம் பாருங்கள், ஒரே ஸ்கொயராக இருக்குது. இது ஒரு புஞ்சை இடங்க. இது ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வைப்பதற்கு தரமான சைட்டு. மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு அருமையான சைட்டுங்க. நல்ல வெளமான கிணறு இருக்குது. இதில் ஃப்ரீ பி சர்வீஸ் மட்டும்தான். இதில் கிணத்துல கிடையாதுங்க. கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக போரு இபி சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விவசாயிகளுக்கு கூட்டு விவசாயம் சொல்லிட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர் போட்டு தண்ணி எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரீ கரண்ட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த லைன் தான் நமக்கு இது ஒரு பழுப்பு லைன் வருது பாருங்கள். அங்கே மோட்டர் ஆன் பண்ணால் இங்கே தண்ணி வரும். இதில் ஒரு வளமான கிணறு இருக்குது. அதில் சர்வீஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு புஞ்சை இடங்க. 2 ஏக்கர் 50 சென்ட்டுங்க. இது ஒரு புஞ்சை இடம். நம்ம சைட்லேருந்து வந்தாசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரும். நம்மளுக்கு செங்கல்பட்டு ஒரு 50 வருங்க. செய்யார் உங்களுக்கு ஒரு 30 கிலோமீட்டர் வரும். ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க. ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வைப்பதற்கும் நல்ல தரமான சைட்டு. மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம ஆரணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க. இடம் ஸ்கொயராக தாங்க இருக்குது. ஒரு சென்டின் விலை 17,000ங்க. அருமையான சைட்டு. மிஸ் பண்ணுறாதீங்க. இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் தரமான சைட்டு. அந்த கிணறு போய் காட்டுறேன். கிணறு பாருங்கள், நல்ல வளமான கிணறு. இடம் ஸ்கொயராக தாங்க இருக்குது. சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு 120 கிலோமீட்டர் வரும். இது ஒரு கொஞ்சம் இடங்க. இது அருமையான சைட்டுங்க. உங்களிடம் இடங்கள் விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக நாங்கள் விற்று தரோம். இடம் பாருங்கள், ஒரே பாக்ஸாக தாங்க இருக்குது. ஸ்கொயராக தான் இருக்குது. பெண்டு கிண்டு கிடையாது. அருமையான சைட்டுங்க. ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க. ஊரை ஒட்டி அருகாமையில் சைட்டு தான். வழித்தடம் நல்லா கிளியரன்ஸாக இருக்குது. 20 அடி 300 மீட்டருங்க. தார் ரோட்லேருந்து 300 மீட்ரு உட்புறமாக தான் நமக்கு அந்த வழி ஜாயிண்ட் ஆகுது. ஒரு அருமையான சைட்டுங்க. நம்ம வந்தாசி இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு 10 கிலோமீட்டர் வரும். சேத்பட்டு, வந்தாசி டு சேத்பட்டு செல்லக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து நமக்கு பைபாஸ்லேருந்து 4 கிலோமீட்டர் வருங்க. இந்த கிணறு பாருங்கள், அருமையான கிணறு. இதில் சர்வீஸ் மட்டும்தான் இல்லை, கவர்மெண்ட்டில் போட்டு கொடுத்துக்கிற அந்த போர் சர்வீஸ் மட்டும்தான் இருக்குது. இது பாருங்கள், நல்ல வளமான கிணறு. மிஸ் பண்ணுறாதீங்க. இதில் தண்ணி பிரச்சனைகள் கிடையாதுங்க. இதில் தண்ணி பிரச்சனைகள் கிடையாது. இங்கே பாருங்கள், இடம் ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது. இந்த கிணறு ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் பாருங்கள், தெளிவாக இருக்குது. நல்ல சுத்தமான தண்ணி தாங்க இது. இடம் ஒரே ஸ்கொயர் தாங்க. இங்கே பாருங்கள், இடம் ஒரே ஸ்கொயர் தான். அருகாமையில் விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு விவசாய பயன்பாட்டு மிஸ் பண்ணுறாங்க. இது ஒரு புஞ்சை இடங்க. எனக்கு கால் பண்ணுங்கள், இடம் கூப்பிட்டு காமிக்கிறேன். இடம் பிடிச்சிருந்தா ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.